உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? மத்தவங்க என்ன நோகடிக்கிற மாதிரி நீயும் பேசாத. உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாதுதான். இங்க பாரு, தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நான் கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வீரா, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஒருவேளை அதனாலதான் அத பத்தி பேசும்போதெல்லாம் நீ கில்ட்டியா ஃபீல் பண்றியோ? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? அப்புறம் எதுக்கு நீ நான் தான் உன் உலகம், எங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்க? உன் அம்மாவோட சாவை பத்தி கூட சொல்லாம இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நில்லு. இந்த கோவத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. போ, எங்கனா போ. நீ எங்க போன எனக்கு என்ன? உனக்கெல்லாம் படிஞ்சிட்டு உங்க அப்பா கிட்ட பேசணும் பாரு, என்ன சொல்லணும்? இத்தனை நாள் குடிக்காம இருந்தா இப்ப அம்மாவை ஞாபகப்படுத்துனதுனால குடிச்சிருவானோ? குடிச்சிட்டு வந்துட்டா வீட்டுல இருக்கிற எல்லாரும் எனக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் குடிச்சிட்டான்னு எல்லாரும் யோசிப்பாங்களே. இல்ல, இவனை எப்படியே விடக்கூடாது. நில்லு, நில்லு. எங்க போற? நான் எங்க போன உனக்கு என்ன? நீ எங்க வேணாலும் போ, ஆனா நானும் உன் கூட வருவேன். அப்பா வந்துட்டு போயிருப்பாரு போல. நீ பேசின பேச்சுக்கு நான் அப்படியே போய் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பேன்னு நினைச்சேன்ல. அதனால தானே என் கூட வரேன்னு வந்த. நான் குடிக்க மாட்டேன்டி. என்னைக்கு உங்ககிட்ட வாக்கு கொடுத்தனோ அன்னையிலேருந்து நான் குடிக்கிறத விட்டேன். ஏதாச்சும் டிப்ரெஷனா இருந்தா அம்மா சமாதிக்கு வந்து உட்காந்து அம்மா கிட்ட புலம்புவனே தவிர குடிக்கிறது இல்லை. எங்க அம்மாட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னா என் கஷ்டமெல்லாம் போயிடும். மா, உன் மருமக வந்திருக்கிறா. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்லம்மா, அவ உன்னை பார்க்க வந்திருக்கிறா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. வீட்டில் கடையில் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. இங்க யாரும் இல்லை, நடிக்க மாட்டேன்றியா? எங்க அம்மா இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. Hey. அம்மா உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. மா, இவளுக்கு நீ எப்படி என்னை விட்டு போனன்னு தெரியணுமா? நீ போனதுக்கு நான் தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்கல்ல.
அது என்ன காரணம்னு கேட்குறேன். ஏம்மா, நானாம்மா நீ போனதுக்கு காரணம்? மாறனும் வீராவும் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். என்ன மாமா சொல்றீங்க? ஜோசியர் வந்து அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நீங்க இப்படி சொன்னா எப்படி மாமா? இல்லம்மா கண்மணி, இப்ப உங்களை பிரிக்கிறேன்னு வீட்டை விட்டு அனுப்பினாலும் வெளியே போய் இவங்க 2 பேரும் ஒன்னா தானே வாழ்வாங்க. ஏன்னா நாம சொன்னதை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்பவே நான் வேணான்னு தான் சொன்னேன். அதே மாரி தான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க வந்தாங்க. நான் சொல்றது இப்ப இவங்க கேட்பாங்களா? இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என் பேச்ச கேட்கலனாலும், நான் சொன்ன முடிவை ஏத்துக்கலனாலும் வீரா சேஃபா இருக்கணும். ஜோசியர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ எப்படி சேஃபா இருப்பா மாமா? எனக்கு ஜோசியத்து மேலெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாதுமா. உழைப்ப நம்புவேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்குவேன். இதுதான் எனக்கு கடவுள், ஜாதகம் எல்லாமே. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த ஜோசியர் இவனால வீராவுக்கு ஆபத்துன்னு சொன்னார்ல, ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் இந்த வீட்டுல வீரா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இது என்னால இவளுக்கு ஒருவேளை நான் அவங்கள துரத்தி விட்டு அவங்க 2 பேரும் தனியா போய் வீடு எடுத்து தங்கினாங்கன்னு வையேன், இவன் கண்டிப்பா அங்க குடிச்சிட்டு வந்து வீரா கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுவான். யார்? நானு நியாயமா பார்த்தா அவகிட்ட இருந்து என்னைய தான் காப்பாற்றணும். நான் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னா. அவன் ரொம்ப மாறிட்டான். நீ பேசாம இருவழி. அவன் திருநதான் நான் மண்டபத்தையே பார்த்தனே. பொறுக்கி ராஸ்கல், ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம நின்றுட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணலனாலும் அவனால வெளியில இருந்து பல பிரச்சனைகள் வரும். இங்க நான் இருக்கேன், அதனால சமாளிச்சிடுவேன். தனியா அவங்க 2 பேரும் மட்டும் இருந்தாங்கன்னா இவனால அந்த வீட்டுக்கு வர பிரச்சனையெல்லாம் யாரு சமாளிப்பா? இவன் ஊரெல்லாம் போய் வம்பு எடுத்துட்டு வருவான், போற வரவங்கிட்ட எல்லாம் கலாட்டா பண்ணுவான். அதனால வீரா உயிருக்கு ஆபத்து வரும்ல. இவன் மேல இருக்கிற கோபத்துல இவனாவது ரவுடி பையன் வீராவை ஏதாவது பண்ணிட்டான்னா, அதனால வீரா அந்த வீட்டுல இருக்கிறதான் சேஃப்னு நான் நினைக்கிறேன். அவ இந்த வீட்லயே இருக்கட்டும். என் கண்ணு முன்னாடி வீரா இருந்தா தான் எனக்கு நிம்மதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.